வார்த்தை நிமித்தமாக நம்மளோடு கூட பேச பிதாவே, உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபைக்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் எப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வளருவது என்று இந்த ஒரு தலைப்புக்குள்ள செய்திகளை கேட்டு தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையில கூட எங்களுடைய மனக்கண்களை திறந்தப்பா, உம்முடைய சித்தத்தின்படி நீங்க பேசுங்க. இயேசுவே எல்லாவற்றத்துக்கும் மேலானவராக, அவர் மூலியமாக, அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது நீர் எல்லாவற்றத்துக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில நீங்க மத்தியஸ்தராக இருக்க இது எங்களோடு கூட பேசுங்க. ஆவியானவரே, என்னை எடுத்து பயன்படுத்துங்க. உடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. இயேசுவை வெளிப்படுத்துங்க. அப்பாவுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நான் இந்த தலைப்பின் செய்தியை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றத்துக்கும் மேலானவராக, கிரைஸ்ட் இஸ் above all. ஏன் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இருக்க வேண்டும்? இந்த வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது, Christ is one through whom God created everything in heaven and earth. இயேசு கிறிஸ்து நிமித்தமாக வானத்திலும் பூமியிலும் எல்லாவற்றையும் அவருக்குள்ள சிருஷ்டித்ததாக. He made the things we can see and the things we cannot see. நாம் பார்ப்பதும் பார்க்காம இருப்பதும் எல்லாவற்றும் அவர் மூலியமாக சிருஷ்டித்தவர். ராஜாக்களாக, ராஜ்யங்களாக இருக்கலாம், ஆளுகை செய்கிறவர்களாக, அதிகாரத்தில் உள்ளவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து மூலியமாக சிருஷ்டித்ததாக. Everything has been created through him and for him. எல்லாமே அவர் மூலியமாக சிருஷ்டிக்கப்பட்டு அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டதாக. ஆமென். He existed before everything else began and he holds all creation together. எல்லாமே சிருஷ்டிக்க முன்பாக அவர் இருந்தவராக இருக்கிறார். சிருஷ்டிக்க பின்பாக அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கரங்கள் நிமித்தமாக அவர் தாங்கிக் கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்லாத சபையின் தலையாக இருந்து, நாம் எல்லாம் சபை அவருடைய சரீரமாக இருந்து, அவர்தான் முதலாக மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு, அதாவது மரித்தவர்களிலிருந்து அவர் தான் முதலாக எழுப்பப்பட்டவராக. அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தவர், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தவர், அவரே முதலாக இருக்கிறார். தேவனாக பிதா அவருக்குள்ள பிரியமாய் இருந்து அவருக்குள்ள வாழ்கிறவராக இருக்கிறார். அதன் நிமித்தமாகத்தான் அவருக்குள்ள நாம அப்பாவிடத்துல ஒப்புரவாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எப்படி? அவருடைய ரத்தத்தின் நிமித்தமாக. அப்பா கூட ஒப்புரவாதம்னா அவரோடு கூட இன்னைக்கு சமாதானம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாம அந்நியர்கள் அல்ல. பாவம் நம்மளை அந்நியராக பிரித்திருந்தது. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் நிமித்தமாக அப்பா என்று கூப்பிட அந்த ஸ்லாகியம், அந்த பாக்கியத்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். இந்த rooted and growing in Christ, ஆழமாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் எப்படி வளருவது என்று இந்த தலைப்பின் கடைசி செய்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நாம பலத்தை பெற்றுக்கொள்வது, கிருபையால நம்ம எப்படி எல்லாமே விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசி இருக்கிறோம், மீட்கப்பட்டு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா காரியங்களும் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இயேசுவை பார்த்தோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த கொலோசியருக்கு எழுதும் போது 2 அதிகாரங்கள், இயேசு எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், சிறந்தவராக இருக்கிறார், அவரே பெரியவராக இருக்கிறார். என்ன 2 சாப்டர் பார்க்கும்போது நம்ம எப்படி இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த வசனத்துல என்ன பார்க்கணும்னா, அவரே சிறந்தவர், பெரியவர், உயர்ந்தவர் பாடல்களை பாடணும். எல்லாமே அவர் சிருஷ்டித்தவர், அவரே காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையில அவர் மத்தியஸ்தனாக இருக்கிறார். அதுதான் நீங்க பார்க்க போறோம். அவர் எல்லாவற்றையும் பெரியதாக இருந்தாக்கா நம்முடைய வாழ்க்கையில அவர் மத்தியஸ்தராக இருக்கிறாரா? இன்றைக்கு ஒரு கேள்வி உங்க இடத்துல கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இப்போ இந்த நேரத்துல
உங்களுடைய வாழ்க்கையில எது மத்தியமா இருக்கிறது? Which is the center of your life right now? மேபி நீங்க எது வேணா சொல்லலாம், இல்ல பாடலாம் இந்த இடத்துல, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர்னு, இயேசுதான் இயேசுதான் சொல்லலாம். ஆனா உண்மையாகவே எது உங்களுடைய வாழ்க்கையின் தீர்மானங்களை எடுக்க பிரயோஜனமாக இருக்கிறது? அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மத்தியமா இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா சில பேருக்கு நான் ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? ஏன்னா நான் வேலைக்கு போகணும். வேலை தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சென்டரா இருக்கலாம். சில பேருக்கு பணம் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சென்டரா இருக்கலாம். பணம் இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை பாஸ்டர், பணத்தை கிடைச்சா எல்லாம் வாங்கிடலாம். ஆனா பணம் தூக்கத்தை வாங்க முடியாது மேடம். பணம் என்ன பெட்டை வாங்கலாம், போர்வையை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியாது. பணம் வேணா மருந்து வாங்கலாம், ஆனா சுகத்தை கொடுக்க முடியாது. பணம் என்ன சோறை வாங்கலாம், ஆனா பணம் சோறை சாப்பிட முடியாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் கூட பணம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில மத்தியமா இருக்குது. சில பேருக்கு குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆனா குடும்பம் நம்முடைய வாழ்க்கைக்கு சென்றா இருக்க முடியாது. திடீர்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்கா, ஐயோ என் குடும்பம் பிரிஞ்சிச்சு, என்னாச்சு? சென்டரா வச்சிருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? சில பேருக்கு பயம் தான் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சென்டரா இருக்கலாம். சில பேருக்கு கம்ஃபர்ட், தூக்கம் தான் அவங்களுக்கு இருக்காங்க. அந்த தூக்கத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. தூக்கம் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஒருவேளை இதெல்லாம் சென்டரா இருந்து கூட இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கலாம். என்னங்க? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையின் ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனா அவர் மத்தியஸ்தரா இல்லை. வேலை, பணம், குடும்பம், பயம், தூக்கம், கம்ஃபர்ட், உலகம், இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்கு சென்டரு. ஆனா இயேசு ஒரு பகுதியா அவங்களுடைய வாழ்க்கையில. இன்றைக்கு நாம பார்க்க போறது இயேசு நம்முடைய வாழ்க்கைக்கு மத்தியஸ்தரா இருக்கு. அப்படி இருந்தாக்கா நாம புலம்ப மாட்டோம். எப்ப பார்த்தாலும் குறைகளை சொல்லி இருக்க மாட்டோம். ஒரு எத்தனை பேர் கார் ஓட்டுறீங்கன்னு கேட்கல, அட்லீஸ்ட் கார்ல உட்காந்து இருக்கிறீங்க? தலை ஆட்டாங்க, கையை ஒருத்துல பார்க்கலாம். கார்ல உட்காந்து இருக்கீங்க இல்லைங்களா? ஒருவேளை நீங்க கார்ல உட்காந்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க, இந்த வீலுக்கு வந்துட்டு அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது சரியான ஒரு கரெக்டா அதை உக்காந்துறதா தான் நல்லா இருக்கும். அதாவது அந்த ஒரு ஷாஃப்ட்டுக்குள்ள கரெக்டா அலைன் பண்ணியிருப்பாங்க. அதோ வந்துட்டு ஒரு மிஷின் வச்சு கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. காத்தடிக்கிறதுலாம் இப்போ வேற, ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணும். இது கரெக்டா 4 வீலும் அலைன் ஆகல, சும்மா எப்படியோ போட்டு வச்சுட்டாங்கன்னாக்கா போகும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் பார்த்துட்டேன், ஸோ கொஞ்சம் போட்டுடலாம். குளிரில் கொஞ்சம் ஏஞ்சிக்குவீங்க. கண்ணு கட்டுதுப்பா, மத்தியஸ்தராக இருக்கிறார் இயேசு, தூக்கம் நல்லா வருது, கண்ணை முயற்சி பண்ணி அடிக்கிறாங்க. ஓகே, போகட்டும், இயேசு நாமத்தினால. காலையில் என்ன சாப்பிட்டு வந்தீங்க? இல்லை, இந்த குளூரில் பாஸ்டர் கூழம் அப்படியே கொஞ்சம் அதில் கொஞ்சம் தயிரம் போட்டு சும்மா கொஞ்சம் ஆனியனை வச்சு அடிச்சுட்டு வந்தோம் பாஸ்டர், அப்படியே கட்டுது. ஓகே, அங்கே வெட்டிட்டு வந்து இங்கே கட்டுதுன்றான். சரிங்க. ஸோ அப்போ இந்த கார் என்னாச்சுங்க? என்னாச்சு? இன்னும் போவே இல்லை காரு, அதான் தூக்கிட்டு ஏச்சுக்கங்க. ஓகே, ஸோ கார் ஓட்டுறதுக்கு என்ன வேணுங்க? என்னங்க? டமாசா என்ன வேணும்? சக்கரை வேணுமா? அப்புறம் டீ தூள்,
ஐயோ, நீங்க தான் ஏற்கனவே கார் உள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு டிரைவர் வேணும்? ஓகே சரிங்க, அந்த காருக்கு வந்துட்டு அலைன்மெண்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, என்ஜினியர்கள் எல்லாருமே ஓகே, குட், வெரி குட். ஸோ இந்த வீல் நல்லா ஓடணும்னா அலைன்டாக இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அலைன்மெண்ட் ஆகலன்னு சொன்னாக்கா கொஞ்சம் தூரம் போக நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் வாப்லிங் ஆகும். ஐயோ, என்ன ஒரு மாதிரி ஆடுது, டிரைவர் எதுனா போட்டுக்கிறாரா உள்ளோ? டிரைவர் ஸ்டெடியாக தான் இருக்கிறாரு, ஆனால் இங்கே இருக்கிற வீல் அலைன்மெண்ட் இல்லை. பிரச்சனை மூமெண்ட் ஆகுது. மூமெண்ட்டில் தான் பிரச்சனை இல்லை, மூமெண்ட்டும் நல்லா தான் இருக்குது, ஆனால் வீல் சரியா ஷாஃப்ட்டுக்கு அலைன் ஆகல, சரியா இல்லை. அதனால போக 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 பிரச்சனை, போராட்டம். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நமக்கு இந்த எல்லாத்துக்குமே சென்டரில் வச்சுட்டு இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையும் ஷேக் ஆகிடும். நான் சொன்னது போல் ஃபேமிலியாக நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுனாக்கா அந்த ஃபேமிலிக்குள்ளே எத்தனை போராட்டங்கள் வரும் இல்லைங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியஸ்தராக இல்லை. நம்முடைய லைஃப் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அலைனாக இருக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், கொலோசியர் சபையில் அவங்க அந்த சர்ச்சில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, இயேசு மேலே விசுவாசம் இருக்குது, ஆனால் இயேசு இருந்தாலும் கூட எனக்கு இதெல்லாம் வேணும். இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீல் இப்படி போகிற மாதிரியே அவங்களும் அப்படியே போகிறாங்க. இந்த பக்கம் நல்லா போயின்னு இந்த காரு அப்படியே ஒரு பக்கம் போகுது. என்னடா ஒரு பக்கம் போகுதுன்னு அப்போஸ்தலன் பவுல் கொண்டு வரார். இயேசுவோட கூட மத்தியஸ்தர் இவர் தான்ப்பா எல்லாத்துலேயும், இவரோடு கூட உங்கள் வாழ்க்கை அலைன் ஆயிடுச்சுனாக்கா கரெக்டாக இருக்கும். என்ன சொல்கிறாங்கன்னா, they had Christ but they were adding other things. இயேசு சொல்ல, Christ is not part of your life, he is center of everything in your life, he is your life. Hallelujah. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி இல்லை, அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே. அவர் தான் உங்களுடைய வாழ்க்கையே, வாழ்க்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு செலுத்துவோம். கொலோசியர் 2:8, கொலோசியர் 2:16, கொலோசியர் 2:18 பார்க்கிறோம், மனிதனுடைய ஞானத்தினால அல்லது ரூல்ஸ்னால அல்லது மிஸ்டிசம் சொல்லக்கூடிய ஹையர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்க ஆளாகிறவர்களாக, ஹியூமனிசம் ஆர் பிலாசபி ஆர் லீகலிசம் ஆர் மிஸ்டிசம் ஆர் அசெட்டிசம், தன்னோட உடலை வெறுத்து காரியங்களை செய்யக்கூடியதாக எல்லாமே போடுறாங்க அவங்க. இயேசு இருக்கட்டும்ப்பா, ஆனா இதெல்லாம் இருந்தால் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 15-20 பார்க்கும்போது என்ன சொல்றீங்க நீங்க? இவர் தான்ப்பா எல்லாத்தோட சிறந்தவர், உயர்ந்தவர், எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர், இவர் மூலியமாக சிருஷ்டிக்கப்பட்டது, இவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது, இவர் தான் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறாரு. இதை விட வேற என்னத்தான் நம்ம போய் ஆட் பண்றது அதுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. So Christ is good but not enough. Paul answers with one of the most powerful revelations in the காரியங்கள்ல. இன்னைக்கு நம்ம 3 காரியங்கள் பார்க்க போறோம். It's the creation, the church, the redemption. இயேசு கிறிஸ்து இந்த 3 காரியங்கள்ல அவர் யாராக இருக்கிறார்? சிருஷ்டிப்புல அவர் யார், சபையில அவர் யார், மற்றும் மீட்பதில் அவருடைய காரியம் என்ன? இந்த 3 காரியங்கள்ல பார்க்கும்போது நம்ம 3 காரியங்கள் கத்துக்கிறோம். இந்த சிருஷ்டிப்ப அவர் தான் சிருஷ்டித்ததுனாக்கா நம்முடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராக யாராக இருக்கிறார்? இயேசுதான் சபையின் தலைவராக இருக்கிறார், தலையா இருக்கிறார்னாக்கா நாம யார் இடத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? அவர் தான் நமக்கு மீட்புதல் கொடுத்தார், அவர் தான் ரத்தத்தை சிந்தினார்னாக்கா இன்றைக்கு நாம யாரை நம்புறோம்? எத்தனை பேர் புரியுதுங்க? The creation, the church, the redemption. Recenter your life, submit and trust. இந்த 3 காரியங்களை நாம கொஞ்சம் சிம்பிளா தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்கிறவங்களா. Christ is supreme in creation. சிருஷ்டிப்புல அவர் தான் சிறந்தவர், உயர்ந்தவர், பெரியவர். அவர் நிமித்தமாக தான்
எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. He is the image of the invisible God. All things were created through him and for him. பார்க்க முடியாத தேவனுடைய சாயல் பார்க்கக்கூடியவர் தான் இயேசு. நமக்காக இறங்கி வந்தவர். அவர் மூலியமாக சிருஷ்டிக்கப்பட்டது, அவருக்காக எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த பூலோகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் அவரை சுத்தி தான் இருக்குதுன்னு பார்க்கிறோம். யோவான் 1:3 இருந்து பார்க்கிறோம். நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. All things were made through him. அவர் மூலியமாக எல்லாமே. எபிரேயர் 1:3 பார்க்கும்போது he holds all things by the word of his power. அவருடைய வார்த்தையின் வல்லமை நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டவராக இருக்கிறார், தாங்கி நிற்கிறவராக இருக்கிறார், தாங்கி பிடித்துக் கொண்டு he is a sustainer. இந்த சோலார் சிஸ்டம் இருக்குது, சூரியன், அதை சுற்றி அநேக கிரகங்கள், எல்லா கிரகங்களையும் சூரியனை சுத்தி வரதா இருக்குது. நம்மளுடைய பூமி அர்த் பார்க்கும்போது சூரியனை ஒரு நாளைக்கு சுத்தி வந்தாக்கா அது ஒரு நாளுன்னு கணக்கு. அதே இந்த பூமி போயிட்டு சூரியனை ஒரு முறை சுத்தின்னு வந்தாக்கா ஒரு வருஷம் கணக்கு. எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. இட்ஸ் கால்ட் as a rotation and revelation. புரியுதுங்களா உங்களுக்கு? சூரியனை பார்த்து இப்படி சுத்தினாக்கா என்னங்க ஒரு நாள். சூரியனை பார்த்துனே அப்படியே சூரியனை சுத்தி வந்தாக்கா ஒரு வருஷம். மத்தியில் யாரு இருக்கிறதுங்க? சூரியன். அந்த மாதிரி எல்லா கிரகங்களையும் இந்த சூரியனை சுத்தி வருது. இந்த கிரகங்கள் இத்தனை, இது போன்ற நிறைய கிரகங்கள் இருக்குதா. இதெல்லாம் சிருஷ்டித்தவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இதை தாங்கிக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ திடீர்னு இங்க இந்த சூரியனை எடுத்துட்டோம் நம்ம, என்னாவது இந்த சிஸ்டம் சுத்தம், ஆனா சுத்தாது. அது ஒரு ஃபோர்ஸ்னால இங்க போயிட்டு இருக்குது. எல்லாமே அந்த தேவன் தாங்கிக் கொண்டு இருக்கிறார். அது சென்ட்ரல் இருக்க எடுத்துட்டாங்கன்னாக்கா சிஸ்டம், அப்போ ஏதோ ஒன்று சென்ட்ரல் இருக்குது, அதனாலதான் அது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. சூரியன் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நம்ம சிருஷ்டித்தது நாம அவரை சுத்தி இருக்கிறதுக்காக. நாம என்ன பண்றோம்? ஊரு சுத்தி இருக்கிறோம், உலகத்தை சுத்தின்னு இருக்கிறோம். சுத்துங்க, அவரை சுத்திட்டே அவர் என்ன சொல்றாரோ அது பிரகாரம் சுத்துங்க. நீ இங்க இருப்பா கொஞ்ச நேரம், நான் போய் இங்கெல்லாம் சுத்திட்டு வந்துடுறேன். எனக்கு எதுனா அடி உயிந்து ஐநோன்னு தோந்தாக்கா அப்ப வந்துடுறேன் நான் இங்க உன்னை சுத்துறதுக்கு. சண்டே விட்டுட்டு மண்டே டு சாட்டர்டே ஊரெல்லாம் சுத்திட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருப்பா, கொஞ்ச நேரம் சுத்திட்டு சர்ச்சை போயிட்டு. எப்படி நம்முடைய வாழ்க்கை கரெக்டா இருக்கும்? Christ is the center. If Christ centered all things for himself, then your life must revolve around him, not yourself. உலகம் அல்ல, ஃபேமிலி இல்ல, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு மத்தியஸ்தரா இருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கை அவரை சுத்தி இருக்கணும், அவருடைய வார்த்தையை சுத்தி இருக்கணும், அவர் சொல்ற காரியங்கள் இருக்கணும், அவர் கொடுக்கறதான அவருடைய மகிமைக்காக நாம வாழணும். நாம நம்மளை சுத்தியே இருக்கிறோம். எப்படி? ஏசப்பா இங்கே இரு, நான் சுத்துறேன் பார். ஏன்னா ஃபேஷன், ஏன்னா ஷோ, ஜிகி ஜிகி ஜிகா ஜிக ஜிக ஜிகா நம்மளே சுத்திக்கிறது, நம்மளே காமிச்சிக்கிறது. ஏசப்பா ஓகே சண்டே சொல்லுங்க ஏசப்பா, ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட், சுத்திட்டு வந்துட்டேன். இது இல்லை வாழ்க்கை. அவர் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருக்கிறார். குடும்பம் இருக்கு, நமக்கு வேலை இருக்குது, நமக்கு பணம் தேவை. ஆனா அவருடைய வாழ்க்கை, அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மத்தியஸ்தர் இருந்தானா நம்ம குடும்பம் செழிப்பா இருக்கும், நம்ம வேலையில உண்மை உள்ளவர்களா இருக்கும், வேலையில ஆசீர்வாதமா இருக்கும். பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு தீமை கொண்டு வருவதில்லை. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, பணத்து மேல இருக்கிறதான ஆசைதான்
எல்லா தீமைகளுக்கும் மூல காரணமா இருக்கிறது. அப்படின்னா மணி நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. The love of money is the root cause of all evil. பணம் 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 ஓடின்னு பணத்தை பின்னாடி சுத்தினே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒரு மூவில நான் பார்த்துக்கிறேன், இந்த பணத்தை நான் கேட்டேன், பணத்தை சாப்பிட்றா வாயில போட்டு ரொப்பிட்டு அவனை சாவடிக்கிறாங்க. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனா பணம் தான் எல்லாமே இல்லை. இயேசு நமக்கு எல்லாமே இருந்தாங்கனாக்கா பணமும் இருக்கும், பதவியும் இருக்கும், குடும்பமும் நல்லா இருக்கும், நல்ல டீப் ஸ்லீப்பும் கிடைக்கும். பணம் 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 பணத்தையே சுத்தின்னு வச்சுக்கேன். ஐயோ எவ்வளவு பணம் இருக்குது, யாருன்னா பணத்தை தூக்கி போயிட்டாங்கனாக்கா பணம் இருக்குது பணம் இருக்குது பணம். ஆனா இயேசுவோட இருந்தாங்கனாக்கா பணம் வரும், அது பாட்டுக்கு வரும். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சிந்திக்கிறவராக இருக்கிறார், நம்மளை கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யார் மத்தியஸ்தரா இருக்கிறார்? நம்முடைய தீர்மானங்கள் எதை சுத்தி வருது? இயேசு நம்முடைய வாழ்க்கையில மத்தியஸ்தரா இருக்கிறாரு. நான் அவரை சுத்தி வந்திருக்கேன்னா என்ன தீர்மானங்கள் எல்லாம் அவரை சுத்தி தான் இருக்கணும். குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, என் வேலைக்கு தகுந்த மாதிரி, இதுக்கு தகுந்த மாதிரி. இயேசு என் வாழ்க்கையில மத்தியஸ்தரா இருக்கிறாரு, குடும்பத்துல மத்தியஸ்தரா இருக்கிறார், வேலையில மத்தியஸ்தரா இருக்கிறாரு. எல்லாத்துலயும் அவர்னாக்கா நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் அவரை சுத்தி தான் இருக்குது. வேலைக்கு கேட்டு வருவாங்க, பாஸ்டர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாம். வேலை கிடைச்சவொன்னு வேலை தான் சென்டர், வேலை கிடைக்கிற மட்டும் சர்ச்சு தான் சென்டர், ஏசப்பா தான் சென்டர். அங்க போயிட்டு ஓகே ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் இல்லை வேலை. ஆனா அந்த வேலையில கூட தேவனுக்கு மகிமைப்படுத்துறதான வேலையை ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். நாம் எடுக்கிற தீர்மானம் அந்த வேலையில கூட தேவனை மகிமைப்படுத்துறதான. ஆண்டவரை மறந்துட மாட்டோம், ஆண்டவரை விட்டு தூரம் போக மாட்டோம். வருஷத்துல ஒரு முறை ஆண்டவரை சந்திக்கிறதுக்காகவா ஆண்டவர் அந்த வேலையை கொடுக்கிறாரு. அது தேவனை மகிமைப்படுத்துற ஒரு வேலையா? அது புரியுதுங்க? அல்லேலூயா. 24/7 நம்ம வேலையிலே இருக்கிறோம். எங்க ஆண்டவர் சென்டர்ல இருக்கிறாரு. அப்ப அந்த தீர்மானம் நான் என் சுயத்துக்காக எடுத்திருப்பேன், என்னுடைய எல்லாமே நான் சென்டர்ல இருக்கிறேன்னா அதுக்காக தான் எடுத்திருப்பேன். நான் தேவன் என்னோட வாழ்க்கையில மத்தியஸ்தரா இருந்து அவருக்குள்ள சுத்தி இருக்கிறதான ஒரு தீர்மானமா இருக்காது. அவருக்குள்ள இருந்திருந்தாக்கா எனக்கு வேலையிலயோ சமாதானம் இருக்கும், அவரோடு கூட உறவான டைம் இருக்கும், என் ஃபேமிலிக்கும். சாக்ரிஃபைசஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அது பேர் புரியுதுங்க? அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நமக்கு அவர் தான் சிருஷ்டிப்பிலே எல்லாவற்றிலும் அவர் மூலியமாக சிருஷ்டிப்பட்டது, அவருக்காக அப்ப நாம கூட அவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம எங்க இருக்க. இது அடிக்கடி சொல்றதா இருக்குது. நான் இதை தமிழ்ல சொன்னா எனக்கு வார்த்தைக்கு பத்தல. இங்கிலீஷ்ல சொல்ல போனாக்கா சோலார் சிஸ்டமுமே வந்துட்டு ரொம்ப சிஸ்டம் இருக்குது. அது யூனிவர்ஸ் வந்து ஒரு மில்கி வேன் நிறைய. ஆக்சுவலா இந்த ஒரு எக்ஸ்பான்ஸை பார்க்கும்போது நம்முடைய இந்த கண்ணில் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இது போதாது. இதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பெருசு. இது பெருசு. அதுக்கு மேல அவர் பரலோகத்துல அவர் இருக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வரும்போது இவ்வளோ பெருசா இருக்கிறதுல இருந்து நாம கொஞ்சம் கீழே இறங்கி வந்தாக்கா தூசி கூட ஆள் இல்லை, நாம தெரியல. ஆனா பீத்துக்கிறது பார்க்கணும், நம்ம அதை விட பெருசா பீத்துக்குவோம். தூசி கூட ஆள் இல்லைங்க நாங்க. ஆனா தேவன் நம்ம மேல கரிசனை உள்ளவரா இருக்கிறாரு, நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நமக்காக இறங்கி வந்து ஜீவன் கொடுக்கிறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை அவரை சுத்தி தான் இருக்கணும், நம்முடைய தீர்மானங்கள் அவரை சுத்தி தான் இருக்கணும்.
ஏன்னா அவர் தான் சிறந்தவர், உயர்ந்தவர், பெரியவராக இருக்கிறார். ஆமென். சகோதரர்களை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய கர்த்தர் தான் என்னுடைய சிருஷ்டிப்பாளர், என்னை சிருஷ்டித்தவர், உன்னை சிருஷ்டித்தவர். அவர் தான் மத்தியஸ்தராக இருக்கணும். Let us recenter our life. கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை சென்டர் பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்க. இயேசுதான் சென்டரா இருக்கணும். பணம் இருக்கட்டும், குடும்பம் இருக்கட்டும், கர்த்தர் தான் சென்டரா இருக்கட்டும். ஆமென். இப்படி இருந்தாதான் அல்ல. சூப்பரா பாட்டு பாடலாம். 2 ஸ்டாண்ட் முழுசா 3 பாடுவேன். புடிச்ச முயலுக்கு 3 கால் தான்ற மாதிரி அப்படியே நிக்கிறாங்க. 3 ஸ்டாண்ட்ஸ் தான் நான் பாடி ஆகணும். அதுக்கு மேல மைக்கை கீழே வைக்கவே மாட்டேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல பாடின ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருந்துச்சு, நான் ஜுவலிக்கணும்னு. ஆனா எந்த மாதிரி ஜுவலிக்கணும்னு நீங்க யோசித்து பாருங்க. எப்படி ஜுவலிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப உள்ளத்துல இது யோசித்து உட்காந்து இங்க நிக்கிறவங்க அத்தனை பேரும் ஏசப்பாக்கு உண்மையாவே அவங்க பாடுறத போல ஜொலித்தாங்கனாக்கா எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் இந்த சபையில நிரம்பி இருப்பாங்க? நான் உங்களை பாட வேணான்னு சொல்லுங்க, இந்த பாடுறத கூட அந்த வாஞ்சியோடு கூட, அப்பா உண்மையாகவே நான் உமக்காக ஜொலிக்கணும் ராஜா. தலை இந்த கால் வரைக்கும் மேல ஜெக ஜெக ஜெகான்னு போட்டு ஜொலிக்கிற காரியம் இல்லை. அது கூட இயேசுவோடைய ரத்தத்தை கையில் எடுப்போம். ஐயோ, ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை கையில் எடுப்போம். Oh my God, oh my God, எடுக்க தேவையில்லை. நம்ம ஃபுல்லா அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருக்காக நம்ம உள்ளத்தை ஒப்பு கொடுத்து, அப்பா நீரே என்னோட வாழ்க்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற ராஜா. நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் அது உம்மை சுத்தி தான் இருக்கணும், அது உம்முடைய மகிமைக்காக இருக்கணும், நான் உமக்காக ஜொலிக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஒரு பாட்டு பாடினல, நீர் ஒருவரே கர்த்தர்னு. ஏன் அந்த பாட்டை இந்த வாரத்துக்கு நான் வச்சேனாக்கா, அதுல இருக்கிற எல்லா வரிகளும் அவருடைய சிருஷ்டிப்பை தான் காமிக்குது. அவங்க எடுக்கிற அந்த படம் பிக்சரைசேஷன் கூட அந்த ஒரு கடல் பகுதியில் அழகா, பாவம் நான் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தேன், ரொம்ப ஹியூமிடு, அதில் பிளேசர்லாம் போட்டு அப்படியே ஸ்வெட் ஆகுது. ஆனாலும் கூட அந்த பாட்டு அது கரெக்டாக மேட்ச் ஆகுன்றதுக்காக அவங்க உட்காந்துருக்குறாங்க. அவங்க அந்த வரிகள் ரொம்ப அழகா, எல்லாமே அவருக்குள்ள தான். வனங்களின் பூமியும் எல்லாமே சமுத்திரத்தில் இருக்கிறதும் எல்லாத்தையும் காப்பாற்றி நீர் ஒருவரே கர்த்தர்ன்னு சொல்லி அவருக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்படி எல்லாமே அடங்கிறதுனா நாம மட்டும் ஏங்க அவருக்குள்ள அடங்க மாட்டோம்? எல்லாமே அவருக்குள்ள அடங்கி இருக்குது. நாம தான் அடங்காத அவருக்கு செல்ல பிள்ளையார். எவ்வளோ கிருபை உள்ளவராக இருக்கிறார்ல, அதான் தான் அடங்குறது. இன்னொரு கூட சொல்லுங்க, கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு மத்தியஸ்தனா இருக்கிறாரு. ஒப்பு கொடுங்க. உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், உங்களோட குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க செழிப்பா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க. துயரம் துக்கத்தோட இல்ல, தைரியத்தோட செழிப்போட கூட, புலம்பாம ஐயாம. Amen. Okay. இரண்டாவது, Christ is the supreme in the church. First, Christ is the supreme in the creation. Christ is the supreme in the church. நம்ம இந்த சபையில பார்க்கும்போது அவரே தலையா இருக்கிறாரு. He is the head of the church. Amen. Hallelujah. தேவன் அவருக்குள்ள எவ்வளவு பிரியமா இருந்தானாக்கா, அவரே அவருக்குள்ள அடங்கி இருக்கிறாரு, பிதாவே அவருக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பார்க்கும்போது இந்த சபைன்னு சொன்னா நம்ம எல்லாருமே சபை. ஆமென். இங்க இருக்கிற போதகரா இருக்கலாம், இங்க இருக்கிற மியூசிஷியன்ஸா இருக்கலாம், இங்க இருக்கிற ஃபேத் பில்டர்ஸா இருக்கலாம், வெளியே போயிட்டு சுவிசேஷம் சொல்றவங்களா இருக்கலாம், எல்லாருமே அவருக்குள்ள அடங்கி இருக்கிறார். என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் டிஃப்ரெண்ட். அவர் தி கிரேட் ஷெப்பர்ட், அவர்
சிறந்த மேய்ப்பன். நான் அவருக்குள்ள இருக்கிறதா அடிய மேய்ப்பனா இருக்கிறேன். ஐ அம் தி அண்டர் ஷெப்பர்ட் டு ஃபீட் தி ஃப்ளாக். இங்க இருக்கிற ஆடுகள், நானும் அவருடைய ஆடு. ஆனா அவருடைய வார்த்தையை கேட்டு போதிக்கிறதான ஒரு ஆடா இருக்கிறேன். அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது அவர் கீழே இருக்கிறதான ஒரு மேய்ப்பன். எந்த மாதிரி புரியுதுங்க? நான் அவருக்கு சப்மிட் பண்ணாதான் இவர் தலை, நான் சப்மிட் பண்றோம். அதே மாதிரி இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு சப்மிஷன் இருக்கணும். ஆமென். சபைக்கு அவர் தான் சிறந்தவர், உயர்ந்தவர், பெரியவர். வேற யாரும் இல்லை. ஒவ்வொருத்தரும் இந்த சபைக்குள்ள வரும்போது இந்த பெரிய மெய்ப்பெண்ணுக்காக, அவரோடு கூட உறவாடுறதுக்காக நான் வரேன். இங்க இருக்கிறவர் இந்த அடிய, நான் இங்க இருப்பேன், நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். நீங்க வர்றது அவருக்காக. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆனா ஒவ்வொரு நாளும் நான் ஒரு இடத்துல ஒப்பு கொடுத்து பார்க்கும்போது, அதை தான் சொன்னேன். இந்த போன வாரத்துல சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் நடந்திருக்குனாக்கா, வாலிப பிள்ளைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க பைபிளை படிச்சு அதுல இருந்து தேவன் என்ன பேசுறாருன்னு எனக்கு போடுறாங்க. அதுதாங்க பெரிய எழுப்புதல். கரங்களை தட்டி தேவன் சொல்றோம். பைபிளை ஒவ்வொரு நாளும் படிச்சு, ஒவ்வொரு அதிகாரத்தை படிச்சு அதுல ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னு சொல்லி எனக்கு போடுறாங்கன்னா, அதுதான் எழுப்புதல். ஒவ்வொரு நாளும் விடாம நீங்க படிச்சு பாருங்க தேவனுடைய வார்த்தையை. உங்களுடைய வாழ்க்கை, என் தீர்மானங்கள் எல்லாமே தேவனுடைய வார்த்தை பிரகாரம். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீங்க தான் என்னை லீட் பண்றீங்க. யோவான் 10:10 நான் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் தான் மெய்ப்பன். மெய்ப்பன் ஆடுகளுடைய பெயரை அறிந்திருக்கிறவர். ஆடு மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறதா. உலகத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு கூப்பிட்டாலும் திரும்பல. மெய்ப்பன் எங்க போறாரோ அவர் பின்னாடி தான் போவோம். எப்படி போவோம்? எப்படி கூப்பிடுறாருன்னு தெரியும். தேவனுடைய வார்த்தை படிக்கும் போது, அவரோட கூட உறவாடும் போது. இப்போ நீங்க தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க படிக்க 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 ஆண்டவர் உங்களுக்கு அவரே வெளிப்படுத்துறார். அதுல இருந்து ஒரு ஜெபம் தேவன் சொல்றாரு, நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன். ஜீவ தண்ணீர் அப்படின்னு சொல்லும் போது உள்ளத்தின் வாஞ்சை, உடைய ஆத்மாவின் வாஞ்சை, தாகத்தை தீர்க்கிற தேவன் அவர் ஒருவரே. இந்த உலகத்துல பணம், புகழ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களுடைய தாகத்தை தீர்க்காது. ஆனா இயேசுவிடத்தில் வரும்போது அவர் தான் அவருடைய உள்ளத்தின் வாஞ்சை, ஆத்மாவுடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர். அவர் ஒருவரே ஜீவ தண்ணீராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் அவர் பின்னாடி போறேன், அவரோட கூட. அப்போ என்னுடைய ஜெபம் என்னாது? அப்பா, எனக்குள்ள எத்தனையோ வாஞ்சைகள் இருக்கிறது, அது தீர்க்கக்கூடியவர் நீர் ஒருவர் தான் ராஜா. அதை நான் இங்கேயும் அங்கேயும் தேடல. அந்த சமாரிய ஸ்திரியை பார்க்கும் போது அவங்க 5 பேருக்குள்ள தேடினாங்க, கிடைக்கல. 6வதுக்குள்ள இருக்கிறது கூட அவருடைய சொந்த எனக்கு கணவன் கிடையாது. ஏன்னா இங்க தேடினாங்க, இல்லை இங்க தேடினாங்க, இங்க தேடினாங்க. அதுதான் இயேசு சொல்றாரு, நானே ஜீவ தண்ணீர். ஹல்லேலூயா. அப்ப நீங்க அங்க ஓடி இங்க ஓடி உங்களுக்கு திருப்தி, மனிதர்கிட்ட திருப்தி கிடையாது, அங்க பொருள்ல திருப்தி கிடையாது, பணத்துல திருப்தி கிடையாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர். அப்பா, நான் அங்கும் இங்கும் ஓடாம உம்மிடத்துல தான் ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஒப்பு கொடுத்து உம்மிடத்துல நான் பெற்றுக் கொடுக்கிறேன். Let me draw water from you. இன்னொரு பகுதியில் சொல்றாரு, என்னிடத்தில் வாங்க வாங்க, நீங்க பானம் பண்ணுங்கள், உங்க இடத்துல இருந்து ஜீவ நதியாய் பாயும் சொல்லிட்டு. என்ன, அவரிடத்துல போக 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 உறவாட உறவாட அவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வெளியே போக நாம பிறருக்கு ஆசீர்வாதமா மாற்றுவோம். என்கிட்ட பணம் இருந்தா, என்கிட்ட நகை இருந்தா நான் ஆசீர்வாதமா இருப்பேனா? இல்ல. இயேசுவோட அது தற்காலிகம். ஏமாத்திட்டு போயிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இயேசுவோட கூட நீங்க உறவாட 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 அவர் ஆவியானவர் உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்க கொடுக்க உங்க நிமித்தமாக ஜீவ தண்ணீர், உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் இருக்கும், உங்களுடைய வேலையில சமாதானம் இருக்கும். நீங்க எப்படி அட்ராக்ட் ஆவீங்க? ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து போகும்போது உங்களுக்குள்ள இருந்து இயேசுவை அனைவரும் பார்ப்பாங்க. நீங்க மன்னிக்கிறது இல்லை, நீங்க பேசுறது இல்லை, நீங்க கொடுக்கறது இல்லை, உதவி செய்யறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, பேசுறது இல்லை, நடக்கிறது இல்லை, எல்லாவற்றிலும் உங்க நிமித்தமாக இயேசுவை பார்ப்பாங்க. உங்க வீட்டுல அபிஷேகம், உங்களோட வேலை செய்கிற இடத்துல அபிஷேகம், சபையில அபிஷேகம் உங்க மூலியமாக. அப்பா,
எனக்கு இந்த இந்த பணத்து நிமித்தமாக அல்ல ராஜா, உம் நிமித்தமாக நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா. இது ஒரு ஜெபமா மாறிட்டு ஆமென். அவர்கிட்ட வரோம், ஜீவத்தை நிரப்பிட்டுக்கிறோம், அவரோட கூட உறவாடுறோம். நமக்குள்ள இந்த ஜீவ நதி பாயலாம் இருக்குது. பைபிளை படிக்கிறீங்க, ஒரே ஒரு ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில மாறுது, உங்களுடைய சிந்தை மாறுது. இயேசுவை போல ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நடக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? So இயேசு நம்மளுடைய சபை தலையா இருக்கிறார். So that means he leads, he directs and he governs. அவர் நம்மள வழி நடத்துறவராக இருக்கிறார். He is leading, he is directing, நம்மள ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 1:22-23ல he gave him as the head over all things to the church. 1 கொரிந்தியர் 12:27ல you are the body of Christ. So ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் illustration. தளபதி இல்ல, தலை சொல்லுது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போ. திடீர்னு இந்த பக்கம் ஒரு பள்ளம், இந்த பக்கம் ஒரு சேர்னா உக்கார சேர் கிடையாது, சேரு கச்ச 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 கச்சான்னு இருக்குது. அந்த மாதிரி இந்த பக்கம் பள்ளம். தலை சொல்லுது இப்போ கரெக்டா பார்த்து போ. ஆனா இந்த கால் என்ன பண்ணுது? நான் சொல்றது நான் போவேன் அந்த பக்கம். இந்த கால் நான் சொல்லுது அந்த காலே போயிடுச்சு, இவங்கிட்ட கேட்கல. நான் சொல்றது இந்த பக்கம். தலை சொல்லுது ஸ்ட்ரெயிட்டா போ, இந்த பக்கம் காலு, இந்த பக்கம் காலு. கொஞ்சம் யோசித்து பாரு உடல் என்ன ஆகும். கீழே இந்த மேல இருக்கு, கீஞ்சிடும். நிறைய பேரோட வாழ்க்கை எனக்கு கீஞ்சி போயிட்டு இதனால்தான். ஏன்னா தலையோட வார்த்தையை கேட்கல, ஒப்பு கொடுக்கல. கால் இப்படி பண்ணாத, தலையில பிரச்சனை தான் மாதிரி ஆகும். இன்னைக்கு சபையோட தலை யாருங்க? நம்மளுடைய வாழ்க்கையின் தலை யாருங்க? நல்ல வேலை தளபதின்னு சொல்லல. சில பேர் அப்படித்தான் தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தலை நம்மளுடைய இயேசு தான். கரங்களை தட்டி தேவன் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு? அவர் எப்படி நம்மளை நடத்துறாரு? அவருடைய டைரக்ஷன். அவர் நடத்துறது கேட்கணும்னாக்கா வார்த்தையை படிச்சாதான் நம்ம கேட்கணும். பக்கத்துல பாரு, வார்த்தையை படிங்க, அப்பதான் தலை என்ன சொல்றாருன்னு தெரியும். பிக்சரே பார்த்தது நான் வருது. அவன் சொல்றான் கரெக்ட், வெரி குட். அந்த பக்கத்து ஒரு பார்வை சொல்லிட்டியா நீ? பயங்கரமான ஒரு பார்வையை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வைக்கணும். எதுக்கு நீ சொன்ன? வீட்டுக்கு வா பார்த்து. நம்மளுடைய வாழ்க்கை இண்டிபெண்டா நம்ம வீட்டில் கேட்கறது, சில பேர் 18 வயசாயிட்ட பிறகு இண்டிபெண்டா இருக்கணும், கல்யாணம் ஆகிட்ட பிறகு இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா சுதந்திரத்தோடு கூட இருக்கணும்ன்றது. நம்ம வாழ்வதற்கு வேணா சுதந்திரத்தோடு இருக்கலாம். இயேசுவை விட்டுட்டு சுதந்திரமா இருக்க முடியாது. இயேசு தான் நமக்கு சுதந்திரமே. அல்லேலூயா. அவர் தான் நமக்கு வழிநடத்துறவராக இருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒப்பு கொடுத்து, முதல்ல நம்ம சொன்னோம் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அவரை சுத்தியே இருக்கணும்னு. இப்ப நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாதான் அந்த தீர்மானங்கள்ல கூட ஒப்பு கொடுக்கும். ஏசப்பா நான் ஏன்னா நம்ம என்ன கேட்கறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நான் யாருமே குறை சொல்றதுக்காக இல்லை. ஏன்னா வாலிப பிள்ளைங்களாம் பைக் நான் ரொம்ப இஷ்டம், அதனால தான் பைக் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நீங்க கூட பரவாயில்ல சொல்லலாம். ஏசப்பா நான் பைக் வாங்கிட்டேன், இது ஆசீர்வதிங்க. பைக்கை வாங்கிட்டேன், ஆசீர்வதிங்க. இது ஒரு காரியமே கேட்கலாம். எதுக்கு ஆசீர்வதிக்கலாம்? கலர் கலராக உட்காந்து வச்சு சும்மா பறக்கணும். அப்பதான் என் ஃபேஸ் ஃபுல்லாக கலர் கலராக இருக்கும். அடி வாங்கி உழுந்து தேஞ்சி கீஞ்சி கலராக இருக்கும். ரெட் கலரு, கொஞ்சம் கண்ணி போன கலரு, அப்புறம் ட்ரை ஆன பிறகு ப்ரௌன் கலரு, இல்லைன்னா ஒயிட் கலர் சுற்றி இருப்பாங்க பேண்டேஜ். இதெல்லாம் வேணும். அதுக்காக ஆசை. அந்த பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே நம்ம வாழ்க்கையை சப்மிட் பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா, அப்பா
அப்பா உம்முடைய நாம மகிமைக்காக நான் அந்த வேலை நீங்க கொடுத்தீங்க, அதுக்கு போனோம். அது கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஆயத்தப்படுத்திருப்பாரு. இந்த பைக்கு நான் வாகனத்தை ஓட்டும் போது கூட நான் ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த பைக் ஆசீர்வாதமா இருக்கணும். எனக்கு தெரியல ஆக்சுவலா, ஆரம்பத்துல நம்ம கொஞ்சம் காசுலாம் சேர்த்து வச்சு கூட ரொம்ப நாளா பைக் ஓட்டியிருந்தேன். கொஞ்சம் பேக் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கார் வாங்கணும்னு எனக்கு சரி இந்த அப்போதான் வந்துட்டு டஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 12 lakhsக்குள்ள இல்லை 11 lakhsக்குள்ள இருக்கும், அது நல்லாயிருக்கும், மைலேஜ்லாம் நல்லா கொடுக்கும் அப்படின்னு உட்காந்து பார்த்தா நம்ம கால்கெல்லாம் தான் செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட்டு போனோம்னா ஓகே இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒன்று இருந்துச்சு. நான் பார்த்து வச்சுட்டேன் இந்த கலர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. நிறைய பேர் டஸ்டர் தான், ஆனால் எனக்கு இதுதான் வேணும். எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இந்த சீத்தா தான் எனக்கு. ஸோ இதில் உட்காந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே நான் இன்னைக்கு கேட்டது எப்படின்னாக்கா, எனக்கு நிறைய பிள்ளைங்க இருக்காங்க. இந்த நிறைய பிள்ளைங்களை நான் உட்காந்து எது போகிற மாதிரி தான் இருக்கணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த காருங்க இன்னைக்கு கூட 13 வருஷம் ஆகுது. அதில் இன்னும் நிறைவாக இருந்து நாங்கள் 2 பேர் போனது ரொம்ப கம்மி. ஆனால் பொருளுங்க லக்கேஜ் கேரியராக போனது தான் ஜாஸ்தி. ஆளுங்க கிடையாது. இங்கத்துலேருந்து நம்ம புகை அரண்மனைக்கு அங்கத்துலேருந்து வாங்கி வந்து இன்னும் எத்தனை பழங்க எத்தனை வந்துருப்போம், கோகோனட்டுங்க எத்தனை வந்துருப்போம், எல்லாமே திடீர்னு பார்த்தா 2-3 பலிங்க கூட இருக்கும் அதுக்குள்ள. அப்புறமேட்டு வாஷிங் எல்லாம் பண்ணி எடுக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஓட்டுறதை வாங்கணும், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. அப்படின்னா நம்ம என்ன கேட்குறேங்க, இது வாங்கி எனக்கு நான் ஆசீர்வதிக்கிற பைக் வாங்கிட்டேன், அது ஆசீர்வாதிங்க பாடுறதை விட அப்பா நான் வாங்க போகிறது அது உமக்கு மகிமை இருக்கட்டும், இது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு அதுதான் கேட்குறேன். எப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது, சுயத்துக்காக அவருக்காக. நான் ஆண்டவர் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நினைக்கிறேன் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அவர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென். உங்களை உயர்த்த உயர்த்த நீங்க அளவுக்கு மீறி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய டைரக்ஷனுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஏன்னா அவர் தான் தலைவராக இருக்கிறார். எத்தனை பேரு இன்னைக்கு நம்மளுடைய டெசிஷன்ஸ் எல்லாம் நாம் எல்லாம் பண்ணிட்டு அவர் ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி இனிமே டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்பா நான் மட்டும் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க வழி நடத்துங்க, அதுல நான் ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமென். பக்கத்துல போய் பார்த்து சொல்லுங்க, தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் தான் தலைவராக இருக்கிறாரு, அவரை நாம் பின்தொடரலாம். அவரை பின்தொடர்னா எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். ஏன்னா அவர் சொன்னாங்க, நான் வந்தது ஜீவனை கொடுக்க, அதிகமான ஜீவனை கொடுக்க. நீங்க தேர்ந்தெடுத்துறீங்கனாக்கா ஜீவன் இருக்கும், இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அவர் தேர்ந்தெடுத்தது நீங்க எடுத்தீங்கன்னாக்கா அதிகமான ஜீவனா இருக்கும். ஆமென். ஐயோ பாஸ்டர், இந்த சத்தியத்தை யாரா சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சத்தியம்னு வருது. இப்ப தெரிஞ்சு ஒன்றும் லேட் இல்லை, அதுக்காக சேஞ்ச் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, உங்களுடைய கணவனை, உங்களோட மனைவியை அவருக்கு ஒப்பு கொடுத்து, அப்பா நீங்க வழி நடத்துங்க, நீங்க சொல்ற அந்த அன்புல நான் ஃபாலோ பண்றேன், என் குடும்பம் செழிப்பா இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குங்க. Christ is the supreme in creation. Christ is the supreme in church. கடைசியாக Christ is supreme in redemption. அவர் தான் சிறந்தவர், உயர்ந்தவர், மீட்பதை கொடுத்தவராக இருக்கிறார். Hallelujah. Through him to reconcile all things himself, making peace by the blood of his cross. இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தை நிமித்தமாக, சிலுவை நிமித்தமாக நம்மளை அப்பா கிட்ட அவரு ஒப்புரவாதம் பண்ணவராக இருக்கிறார். Cross is not partial work, it is the finished work. சிலுவையில் ஏதோ ஒரு
ஒரு பாதியான வேலை முடியல, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் முடித்தவராக இருக்கிறார். சாபம் முடிந்தது, நோய்கள் தீர்ந்தது, தரித்திரங்கள் மாறினது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்க்கப்பட்டு எல்லாம் முடிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வாரம் பாம் சண்டே மிஸ் பண்ணாதீங்க. பாம்பு சண்டேல பாம் குருத்தோலை நாயர், அதுக்கு பின்பாக குட் ஃப்ரைடே, அப்புறம் ரிசரக்ஷன் சண்டே. இன்னும் 3 செய்தி சாலிடா இன்னும் ஆண்டவர்களுடைய ஆழமாக வருஷம் நான் அது ரிப்பீட் பண்றதில்ல. ஆண்டவர் அவரை இன்னும் அழகாக வெளிப்படுத்துறவராக இருக்கிறாரு. ஆமென். ஸோ இந்த 3 செய்திகளை மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து வாங்க. அது ஜஸ்ட் கொஞ்சம் டச் பண்றேன் நான். அவர் எல்லாமே சிலுவையில் முடித்து ரோமர் 5 நம்ம பார்க்கிறோம். அப்பாவோட கூட நம்மள ஒப்புரவாதம், அப்பாவோட கூட சமாதானம், நமக்குள்ள சமாதானம், பிறருக்கு சமாதானம் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். Hallelujah. We were reconciled to God through the death of His Son. God was reconciling the world to Himself in Christ. Hallelujah. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 2 மலைங்க இருக்குங்க, 2 மலை. அது பகுதியில் வந்துட்டு ஒரு வேலி அப்படின்னு சொன்னா ஒரு even though I walk through the shadow valley, பள்ளத்தாக்கு. Okay, I have to realize and recollect that word. சரிங்க, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, மத்தியில் பள்ளத்தாக்கு. அப்படி இருக்கச்ச நாம இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பிரிக்கப்பட்டு இப்படி அங்க போறதுக்கு முடியல, ஏன்னா பள்ளத்தாக்கு இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பிரிட்ஜி, அந்த இங்கிருந்து அங்க போனோம். ஆனா அது ரொம்ப அது வேணா அவ்வளவுதான், உயிர் பிழைக்க மாட்டோம். ஆனா இந்த பிரிட்ஜ் இருக்கிறதுனால அது மேல நடந்து போறோம். நாம ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக நாம இந்த 2 மலைங்களை போல பிரிக்கப்பட்டு கீழே பள்ளத்தாக்குன்னு சொல்லும் போது நித்திய மரணம். இயேசு கிறிஸ்து சிலுவையாக நமக்கு அந்த இடத்துல அந்த பாலை இந்த பிரிட்ஜாக மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர் மேல நடந்தோம்னு சொன்னாக்கா நித்திய ஜீவன். ஆமென். தன்னோட ஜீவனை சிலுவையில ரத்தம் ஜீவனை ஒப்பு கொடுத்து மரணம் உயிர்த்த நிமித்தமாக இன்னைக்கு அவர் மேல நடக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் மூலியமாக அப்பான்னு கூப்பிடுறோம். ஒரே ஒரு விண்ணப்பம், எத்தனை பேர் உங்க அப்பாவை நீங்க தகப்பனே தகப்பனேன்னு கூப்பிடுறீங்க? எத்தனை பேருக்கு கூப்பிடுறீங்க? ஃபேத் பில்டர்ஸ் ப்ளீஸ் இனிமே டேடின்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. ஏன் ஓல்டு ஃபேஷனா தகப்பனே 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 தகப்பனேன்றீங்க? சேஞ்ச் பண்ணுங்க, செல்லமா கொடுங்க. தகப்பனேன்றது ரொம்ப ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? அப்பான்றது உறவு. எங்கேயோ தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் தகப்பனேன்ற மாதிரி இருக்குது. ஃபாதர் பாவம் அப்படியே வார்த்தையில் அப்படியே சேஞ்ச் பண்ணார். அவரு தகப்பனே தந்து விட்டேன், அது பாட்டில் இருக்கட்டும். ஆனால் உறவாடும் போது அப்பான்னு கூப்பிடலாம், டேடன்னு கூப்பிடுங்க, டேடின்னு கூப்பிடுங்க. மீன் உறவு இன்னும் அவர் கொடுக்கூடாது. ஏன் தெரியும் இந்த உறவு? இயேசு கிறிஸ்து நமக்கு பிரிட்ஜ் ஆனாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக எனக்கு அப்பான்னு கூப்பிடணும். எல்லாம் அவரோடு கூட உறவாட முடியாது. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை நிமித்தமா இன்னைக்கு நிதிமானா இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அவர் நிமித்தமாக எல்லாம் ஆயிருக்குது. நம்முடைய பிரச்சனைகளை மாத்திரம் ஏன் நாம சால்வ் பண்ண நினைக்கிறோம்? அவர் நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, அவர் நமக்கு சுகத்தை கொடுத்தாரு, அவர் நமக்கு மீட்புதல் கொடுத்தாரு, அவர் நம்மளை நீதிமான் ஆக்குறாரு, அவருக்குள்ள நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் மாத்திரம் நானே சமாளிச்சுக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன். ஸ்டாப் ஃபிக்ஸிங் யுவர் ப்ராப்ளம்ஸ் பை யுவர் செல்ஃப். உங்களுடைய பிரச்சனைகளை, நம்முடைய பிரச்சனைகளை நாமே தீர்க்க வேண்டாம். அவர் நம்மளை விடுதலை கொடுத்தாரு. எவ்வளவு பாவத்துக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் பிரித்திருந்த ஏலியன்ஸா இருந்தோம், நம்ம அந்நியர்களாக இருந்தோம். இன்னைக்கு அவர் நம்மளை அப்பான்னு கூப்பிட வைத்தாரு. ஆவியான நமக்குள்ள இருக்கிறாங்க, இயேசுவே நமக்குள்ள வாசம் செய்யறவர் இருக்கிறார். அப்படின்னாக்கா அவர் மேலதான் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம். என் மேல நம்பிக்கை இல்லை, நம்ம சுயத்துல நம்பிக்கை இல்லை, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை.
அவர் மூலியமாக எல்லாமே செய்ய முடியும். ஆமென். அவருடைய கிராஸ் தான் நமக்கு இன்னைக்கு ரிஜெக்ட். ஸ்டாப்ஸ் ட்ரைங் டு ஃபிக்ஸ் யுவர் லைஃப் பிஃபோர் கமிங் டு காட். கிரைஸ்ட் ஹஸ் ஆல்ரெடி மேட் பீஸ். கம் ஆஸ் யூ ஆர். நான் அவர்கிட்ட வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரலாம் இல்லை, வாங்க. அவர் ஏற்கனவே அப்பா கிட்ட நமக்கு சமாதானம் உண்டு பண்ணிட்டாரு. அவர் தான் அவருடைய பிரச்சனைகளை கூட சால்வ் பண்றதா இருக்காரு. நாம சில நேரங்கள் என்ன பண்றோம்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற காரியங்களை ஏசப்பா இருக்கிறாரு, நான் கூட கொட்டணும், ஃபர்ஸ்ட் கத்த 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 கொட்டணும். நான் ஒன்று சொல்றேங்க, இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும், நீங்க இப்ப யாராவது வந்துட்டாங்க உங்களுக்கு, சரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாளா ஃப்ரெண்டு, என்ன பண்ணுவீங்க? நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி கேட்டுருவீங்க, அப்புறம் உங்க பத்தி, உங்க மகன் பத்தி, உங்க கணவன் பத்தி, அப்படியே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க. அவங்களோட குடும்பத்தை எடுக்கும்போது ப்ராப்ளம்ஸ், பிரச்சனைங்க, கம்ப்ளைண்ட்ஸ், போராட்டங்கள்லாம் வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க, ஏன்பா நான் இங்கே வந்தேன், நான் வீட்டிலே நல்லா இருந்துச்சு, ஏதோ தலைவலின்னு வந்தேன், இப்போ உடம்புலயே வந்துருக்குது. கொஞ்ச நேரம் யோசித்து பாருங்க. அவங்க உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் கொட்டி கொட்டி, இதுக்கு தான், இது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்கா ஜபம். அப்பா கிட்ட போய் பேசுங்க, அவர் கணக்குல பேசுங்க, உங்க உள்ளத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டுங்க. ஆமென். அவர் உங்க தலைமையில கொட்ட மாட்டாரு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு வழி காமிப்பாரு. Trust in the Lord with all your heart and not lean on your own understanding. அவர் மேல நம்பிக்கையா இருங்க, முழு உள்ளத்தோட கூட, உங்க மேல அல்ல. அவர்கிட்ட போங்க குழந்தைய போல, அவர்கிட்ட பேசுங்க, அவர் கணக்குல அவர்கிட்ட பேசுங்க. அவர் தன்னோட வார்த்தை நிமித்தமா உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நீங்க மனிதர் இடத்துல எவ்வளவுதான் சொன்னாலும் கூட அவங்களுக்கு தான் தலைவலி, அவங்க இயேசு கிறிஸ்து இல்லையே. ஆமென். சில பேர் நீங்க வந்துட்டு கவுன்சிலிங்கன்னு போவீங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு 2000 ரூபாய் வாங்கிக்குவாங்க. தலைவலியோட தான் வருவீங்க. அதுக்கு பதில் ஏசப்பா கிட்ட உங்க தலைவலி எடுத்துன்னு போங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டு வருவீங்க, இலவசமாக, ஃப்ரீயா. ஏன்னா விசுவாசத்தோட கூட போங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோ இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்புதல் கொடுத்தவர், உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், உங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க வைக்கிற தேவன் அவர் ஒருவரே. ஆமென். உங்களுக்கு இருக்கிறாங்க, என்ன சபையில் இருக்கிறவங்க உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. அதுக்காக உங்க வீட்டில் இருக்கிற எல்லா குறைகளும் அவங்க மேல போட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. அவங்க பிள்ளைங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் மேல வந்துட்டு இருக்கிறாங்க விசுவாசத்துல, அவங்களே விசுவாசத்துல வராங்க. உங்களுடைய விசுவாசத்தை மேற்கொள்ள உங்க கதையெல்லாம் மேல போட்டு 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 அவங்களோட விசுவாசம் கீழே போயிட போகுது. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமென். சோ என்ன பண்ணலாம், எதுக்காக ஜெபிக்கலாம்? விசுவாசத்துல, அம்மா எனக்கு இந்த ஜெபத்தை கொடுங்க, எனக்கு இந்த ஜெபம் பேசுங்க, இந்த ஜெபத்துக்காக சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஃபேத் பில்டர்ஸ் பேசுறீங்க? கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். பேசுங்க. ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு நீங்க ஜெபிச்சு இருப்பீங்க, ஏதோ ஒரு ஜெபம் நீங்க ஜெபிச்சு இருப்பீங்க. ஆண்டவர் ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஏதோ ஒன்று இருக்குது சொல்லுங்க. சபையாக சேர்ந்து ஜெபிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு பேசுறதுக்கு. உங்க வீட்டில் நீங்க யார்கிட்ட பேச முடியல, அவங்ககிட்ட யாரும் பேச முடியல, ஸோ 2 நிமிஷம் 5 நிமிஷம் பரவாயில்ல, உங்களுடைய அதை கேட்டு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த வாரத்துல ஆண்டவரோட கூட பேசுனீங்க, இதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, இது எனக்கு புரியல, கொஞ்சம் கற்றுத்தாங்க, அதுக்காக சொல்லலாம். இல்லை இந்த ஒரு ஜெபத்துக்காக. மற்றது எல்லாமே நீங்க ஆண்டவரோட கூட பேசுங்க. குறைகளை கொட்டுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க டைமுக்கு. அவர் உங்களுடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறதே. எத்தனை பேர் புரியுதுங்க? ஸோ யாரும் நான் நம்பணும், ஏன்னோ ஃபேத் பில்டர்ஸ் இருக்கிறாங்க உங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக. ஆனால் எல்லாத்தையும் அவங்ககிட்ட குறையுதுங்க. இயேசு ஒருவரே மீட்புதல் கொடுத்தவர், நமக்காக ரத்தத்தை சிந்தினவர். எத்தனை பேர் புரியுதுங்க? இதை தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க போக வேண்டியது இயேசுகிட்ட தான். இல்லை திரும்ப கூட யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை நாங்கள் வந்துட்டு நான் ஏன் இயேசு கிட்ட போனோம், நான் இவங்க அவங்க அம்மா கிட்ட தான் போவோம். நான் மறுபடியும் கேட்குற கேள்வி, நீங்கள் டாக்டர் உங்களுக்கு வந்துட்டு மேபி சரி பல்லு வலி வந்துச்சா,
பல்லு வலி வந்தாக்கா பல்லு டாக்டர்கிட்ட போவீங்களா இல்ல பல்லு டாக்டருடைய அம்மா கிட்ட போய் பல்ல காமிக்கீங்களா? என்னம்மா? ஆமா, அந்த அம்மாக்கு இப்ப பல்லு இல்லாம இருக்கு, அவங்க கிட்ட போய் என்ன காமிக்கிறது? பல்லு விளைஞ்சுன்னா பல்லு டாக்டர்கிட்ட போங்க, டென்டிஸ்ட் கிட்ட, அவங்க தான் சரிப்படுத்தி கொடுப்பாங்க இல்லைங்களா? அவங்க அம்மா கிட்ட போன என்ன பண்ண முடியும்? புரியுதுங்களா? வேணா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு கொஞ்சம் வலிமா, உங்களுக்கு எப்படிமா வேணா அதை டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இயேசு அவர் தான் சுகத்தை கொடுக்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், சொல்யூஷன்ஸ் கொடுக்கிறவர். எல்லாத்துக்குமே அவர் தாங்கன்னு இருக்கிறாரு. உங்களை நடத்துகிற தேவன், உங்களுக்கு திடமனதை கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன், விடுதலை கொடுக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். வார்த்தை படிங்க, அவரோடு கூட பேசுங்க, செழிப்பா இருங்க, ஷைன். அவருக்காக எழுப்பி பிரகாசிங்க. ஹல்லேலூயா. If Christ finished the work, then rest in him. கர்த்தர் எல்லாமே முடிதுனா அவருக்குள்ள இளைப்பாறுதல். ஆமென். Hallelujah. So Christ is the creator of everything, head of the church, savior through the cross. அவரே சிருஷ்டிப்பில் எல்லாவற்றுக்கும் சிருஷ்டிப்பு அவரே. சபையின் தலையாக இருக்கிறவர், சிலுவை நிமித்தமாக நமக்கு ரட்சிப்பு கொடுத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை யார சுத்தின இருக்குது? ஊரை சுத்தின இருக்குதா? பணத்தை சுத்தின இருக்குதா? இயேசுவை ரீசென்டர். ஒருவேளை எங்கெல்லாம் சுத்தி நினைச்சுனாக்கா மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவை சுத்த வைங்க. இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராக இருக்கணும். சபை தலையாக இயேசு நம்முடைய வாழ்க்கையை அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒப்பு கொடுங்க இயேசு இடத்துல. அவரே விசுவாசிங்க, அவரே நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸோ முதல்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன்? ஆரம்பத்தில் என்னம்மா? பார், நல்லா பார், இதை பார்ன்னு சொன்ன கார். ஓகே. ஸோ இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த காரு அலைன்மெண்ட் இல்லை, ஆனால் இப்போ கார் அலைன்மெண்ட்டை கரெக்டாக வீல் என்ன ஆகும்? அந்த கார் எப்படி போவோங்க? எப்படி போவோமா? நல்லா போவோம், ஸ்மூத்தாக போவோம், சூப்பராக போவோம். பள்ளம் மேடுகள்லாம் வந்தாலும் கூட அடி போய் அடி மெதுவாக போவோம். ஏன்னா நம்ம வீல் அலைனாக இருக்குது. எல்லாமே கேட்டாங்கன்னா இயேசு கிறிஸ்து பர்ஃபெக்டாக இருக்கிறாரு, பரிபூர்ணராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ள இருக்குது, அவரே சென்டராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுனா அன்ஸ்டேபிள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் கூட அவர் தாங்கி நடத்துகிறவராக இருக்கிறார். எவ்ரிதிங் ஃபைண்ட்ஸ் ஆர்டர் when Christ is in the center. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் கரெக்டாக இருக்கும், அவர் சென்டராக இருந்தாலும். எல்லாமே நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர் சென்டராக இருந்தாக்கா அவர் எல்லாத்தையும் ஆர்டராக பண்ணுற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ recenter our life, submit to him, resubmit to his leadership, trust in his finished work. Amen என்று ஜெபிக்கலாமா? நீங்க உங்களுக்குள்ளவே ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய வாழ்க்கை எதை சுத்திட்டு இருக்கு? பணமா, வீடா, பயமா, குடும்பமா, வேலையா, ஃப்ரெண்ட்ஸா, பதவியா, பொருளா, அல்லது தூக்கமா? எது வேணா இருக்கட்டும், ஆனால் இயேசுவை மத்தியஸ்தராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை அவரை சுத்திட்டோம். எஸ், அவருடைய வார்த்தை, அவரோடு கூட பேச, அவர் தான் சுகத்தை கொடுக்கிறது, எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார், பார்க்கறதையும் பார்க்காததையும். கிங்ஸ், கிங்டம்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ், ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாவற்றையும் அவர் தான் சிருஷ்டித்தவராக இருக்கிறார். அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கை அவர் தான் மத்தியஸ்தராக இருக்கணும். சொல்லுங்க, இயேசுவோட வாழ்க்கை உம்மை சுத்தின ராஜா, எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் உமக்கு உரியதாக இருக்கிறது. நீர் என்னுடைய தலைவராக இருக்கிறேன், நீர் என்னுடைய தலையா இருக்கிற ஆண்டவரே. அப்பா, என்ன ஒரு வருஷம் கூட நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே, அப்பா நான் ஏதோ செய்துட்டு என்னை ஆசீர்வதிக்க சொல்லலை. அப்பா, நான் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் நீங்க சொல்றது ஆண்டவரே, நீங்க நடத்துறதில்ல ராஜா, அதுல ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, நீர் எனக்கு ஆண்டவரே அப்பாவோட கூட ராஜா. அப்பா, நீர் என்ன ஆண்டவரே
ரீகன்சைல் பண்ணியிருக்கிறீங்க, ஒப்புரவாதம் பண்ணியிருக்கிறீங்க, அப்பாவோட கூட சமாதானம் பண்ணியிருக்கிறீங்க ராஜா. அப்பா என்று அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நன்றி 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 அப்பா. இந்த ஆண்டவரே எல்லாம் முடிந்தது சொல்லி ஆண்டவரே, அந்த முடிந்த காரியத்தில் ஆண்டவரே நான் விசுவாசிக்க நம்பிக்கையோடு கூட இருக்க ஆண்டவரே, நான் பிரச்சனைகளை தீர்த்துட்டு உம்மிடத்துல வருகிறதில்ல ராஜா. எனக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் உம்மிடத்துல கொண்டு வரும்போது நீரே எல்லாம் தீர்க்கிற தேவனாக இருக்கிற நீர் சிறந்தவர், உயர்ந்தவர், நீர் ஒருவரே பெரியவராக இருக்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவரே அப்பா, அது நீங்க ஆண்டவரே சஸ்டெய்னர் ஆஃப் லைஃப், நீங்க எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறேன் ராஜா. அப்பா, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உறவுகளை உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். என் வேலையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீர் அழைத்திருக்கிற பொறுப்புகளை ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. ஊழியத்தை உங்களுடைய இடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். கமான் கமான், வாயத்தை வந்து பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேட்டிருக்க கூடாது. நீங்க பேச பேச பேசதான் இயேசு உங்களுக்குள்ள இந்த வார்த்தை உள்ள போகட்டும். இயேசுவே எல்லாவற்றையும் சிறந்தவராக இருக்கிறார். சிருஷ்டிப்பில், சர்ச்சில், சபையில, மீட்பதில்லை, எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் கொண்டு வருகிற தேவன். வாயை திறந்து பேசுங்க, ஒப்பு கொடுங்க. அப்ப நான் உம்மோடு கூட பேசினேன் ராஜா. ஒவ்வொரு நாளும் பேசின ஆண்டவரே, பிறருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும் ராஜா. என்னை மாற்றுங்கப்பா. இயேசு ஒப்பு கொடுங்க. இயேசுவே மக்கள் நன்றி. பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் உயர்ந்தவர் ராஜா. நன்றி நன்றி அப்பா. ஆளுகை செய்கிற தேவன் என்னை வழி நடத்துங்க. நன்றி நன்றி ராஜா. எஸ், தேங்க்யூ. கமான் கமான், உங்களே நீங்கள் ஒப்பு கொடுத்து நடத்துங்க, ஒப்பு கொடுத்து வழி நடத்துங்க. இயேசு நல்லவராக இருக்கிறார். அவர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஏன் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனை, நம்ம சமாளிக்க முடியாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் மத்தியஸ்தராக இருக்கும் போது எஸ் அவரே நடத்துவார். நான் உமக்காக ஜொலிக்கணும் அப்பா, உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் சொல்ற காரியங்கள்ல ராஜா உம்மை உயர்த்த வேண்டும் அப்பா. நன்றி நன்றி ராஜா. எஸ், நன்றி ராஜா. எங்கள் அதிகமாக நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நல்லவராக இருக்கிறீர் இயேசுவே. யூ ஆர் த சுப்ரீம், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர், சிறந்தவர், பெரியவர் ராஜா. எல்லாம் உமக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. உமக்காக சபையின் தலையாக அப்பா ஆண்டவரே, உமக்குள்ள நாங்கள் சரீரமாக இருக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவருடைய ரத்தத்தை நிமித்தமாக அப்பாவோட கூட உப்புரவாதம் பண்ணின தேவனாக இருக்கிறேன் ராஜா. நன்றி அப்பா. இந்த கால வேளையில கூட எங்களுடைய வாழ்க்கையின் மத்தியஸ்தராக நீர் இருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு ஒப்பு கொடுத்து நீரே எங்களுடைய மெய்ப்பராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரை சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக உங்களுடைய வார்த்தை படித்து உம்மோடு கூட உறவாடி எங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை குறைகளும் ஆண்டவரை உம்மிடத்துல வைத்து உம்மிடத்துல ஆண்டவரை வார்த்தை நிமித்தமாக உற்சாகத்தின் வார்த்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர்களாக எங்களை வழி நடத்துங்க அப்பா. அதே நேரத்தில் ஆண்டவரே எல்லாம் முடிந்தது என்று சொன்னீர். அதை நம்பிக்கை வைத்து உமக்குள்ள ராஜா நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்க்காத படிக்க ராஜா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மால எல்லாம் கூடும் என்று விசுவாசித்து ராஜா நடக்கிறவர்களாக எங்களை மாற்றி வழி நடத்துங்க. அந்த ஒவ்வொரு உள்ளத்தினை தொட்டதுக்காக நன்றி. இப்படியாக சபைக்குள்ள ஆண்டவரை எழுப்புதல் உண்டாக்கி கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த 2 வாரங்கள்ல ராஜா நாங்கள் வேதத்தை கேட்கும் போது கூட யோவான்ல ஆண்டவரை 14-21 ஆண்டவரை அதிகாரங்கள் ஆண்டவரை கேட்கும் போது கூட ராஜா வாழ்க்கைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும். இயேசுவை உம்மை பின்தொடர்ந்து உம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த வாழ்க்கை மாறுவதாக ராஜா. ஒவ்வொருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும். சமாதானம், சந்தோஷம், அன்பின் நிமித்தமாக விசேஷமாக ஆண்டவரே 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். டிகிரி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், பிஜி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை நிறைய பாதுகாத்து வழி நடத்தி ராஜா அவங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே பலவீனங்கள் இல்லாதபடி ராஜா பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சுகத்தை கொடுத்து ஞானத்தையும் அறிவு விவேகம் ஞாபக சக்தி கொடுத்து ராஜா அந்த பிள்ளைகள் நன்றாக எழுப்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நீர் வழிநடத்த போவதற்காக நன்றி. குடும்பமாய் ஆசீர்வதி கொடுத்த கரங்களை ஆண்டவரை ஆசீர்வதித்து உடைய நாம மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க. சபையில ஒவ்வொருத்தரும் ஆண்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறதால ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தினை ஆசீர்வதித்து எங்கெல்லாம் அவர்கள் கால் எடுத்து வைக்கிறார்கள் அங்கெல்லாம் ஆசீர்வதிக்க அப்பா நீர் ஆண்டவரை உடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி. சபை வளரட்டும் ராஜா. அப்பா நாங்கள் ஆண்டவரை இந்த குட் ஃப்ரைடே ரிசரக்ஷன் சண்டைக்கு ஆயத்தப்படுத்திக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் டெக்கரேஷன்ல இருக்கலாம், மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் தொட்டு ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துங்க. உடைய சமாதானம், சந்தோஷம், அன்பு நிலத்து நிற்கட்டும். சுகமில்லாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன் ராஜா. உங்களுடைய சுகத்தை தாங்க, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. நன்றி பிதாவே.
துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவியானுடைய ஐக்கியம் அங்கே இருக்கிறதான ஒவ்வொருத்தரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கரங்களை தட்டி